சரி, தஜ்வீத் சட்டங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நோனிய சாக்கின் தன்மீன் சட்டங்கள் பார்த்தோம். நோனிய சாக்கின் தன்மீன் சட்டங்கள் மட்டும் இருக்குன்னா என்னென்ன? இல்ஹா சட்டம் என்ன? சுக்கூன் செய்யப்பட்டால் முழுமையா சொல்லு. அல்லது தன்வீனுக்கு பிறகு நூனே சாக்கினை தன்மீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரி, அடுத்த என்ன சட்டம் பார்த்தோம்? எஃபா சட்டம் என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்மீனுக்கு பின்னால் எஃபாவுடைய பதினைந்து அடுத்த சட்டம் என்ன? இதகம். இதகம் சட்டம் என்ன? சுக்கூன் செய்யப்படணும் அல்லது தன்மீனுக்கு பின்னாடி இதகமுடைய 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் இணைத்து ஓத வேண்டும். இதகம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒரு வகை என்ன? என்னன்னா இதகம் இதெல்லாம் பீமுன்னானா என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்மீனுக்கு பின்னால் இதெல்லாம் பீமுன்னாவுடைய எழுத்து யாவா மீன் நூன் வந்தால் இணைத்து ராகத்துடன் படிக்க வேண்டும். இதே இதெல்லாம் பீமுன்னா லாம்ரே சுக்கூன் செய்யப்பட்ட நூனு தன்மீனுக்கு பின்னால் வந்தால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தன்மீனை என்ன செய்யணும்? இணைத்து ராகம் இல்லாமல் படிக்க வேண்டும். சரி, அடுத்து இஸ்லாம் சட்டம். இந்த இஸ்லாம் 2 வகைகள், அது அப்புறம் சொல்லித்தரேன். சரியா? அந்த எழுத்துக்கள் மட்டும் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அப்புறம் சொல்லித்தரேன். புத்தகத்துடைய ஆசிரியர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க பார்த்து சொல்லுங்க. இஸ்லாமுடைய சட்டம். இஸ்லாம் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு பின்னால இஸ்லாமுடைய ஒரு எழுத்து வந்தால் என்ன செய்யணும்? நூனே சாக்கின் அந்த தன்மீனை மீமாக மாற்றி ஓத வேண்டும். தலை மட்டும் மீமாக மாற்றி ஓத வேண்டும். சரியா? உதாரணம் இதுக்கு மட்டும் உதாரணம் சொல்லுங்க. மின்பை. மின்பையை எப்படி படிக்கணும்? மின்பை. அந்த நூனை சாக்கின் மாத்திட்டோமா? அந்த நூனை எப்படி மாத்திட்டோம்? மீமா மாத்திட்டா. அதுக்கடுத்து ஹபீரும் பசீர். ஹபீரும் பசீர். அதை எப்படி படிக்கிறோம்? ஹபீரும் பசீர். அந்த தன்மீனை என்ன செஞ்சோம்? மீமா மாத்திட்டோமா? ஓகே, சரி. இது வரைக்கும் உள்ளதுதான். சரி, அடுத்து இல்ஹாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை சொல்லுங்க. என்னன்னா ஹா, ஐன், ஐன், ஹா, ஹம்ஸா. இஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. என்னன்னா தா, சா, ஜீம், தால், தால், ஸா, சீன், ஷீன், ஸாத், லால், கோஃப், லோம், ஸா, காஃப், காஃப். ஓகே, சரி. இதெல்லாம் உடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 6. என்னது? யா, ரா, என்னது? வாவா. சரி, ஒரு ஒழுக்கமா சொல்றேன். யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இத சுருக்கமா சொல்றதுக்கு யர்மலூன. ஞாபகம் வச்சுக்கறதுக்காண்டி யர்மலூன. சரி, இதெல்லாம் பீமுன்னாவுடைய எழுத்து எத்தனை? வாவ், மீம், நூன், யூமி. சரியா? இதெல்லாம் பிலாமுன்னாவுடைய எழுத்து எத்தனை? லாம், லா, லர். ஓகேயா? லர். ஓகே. இஸ்லாமுடைய எழுத்து எத்தனை? 2. கரெக்டா? இஸ்லாமுடைய எழுத்து எத்தனை? தே ஒண்ணுதானே? தரையட்டம் பாரு. என்னது? பா. நான் இப்படி மாத்தி மாத்தி கேட்பேன், நீ கவனமா இருக்கணும். புரிஞ்சா? குழப்பி விடுவேன், ஆனா நீ கவனக்கூடாது. புரிஞ்சா? குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குமா? சரி, ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல இருந்து
அலிஃப் அதாவது ஹம்சா அது என்ன எழுத்து? அது என்ன எழுத்து? எந்த சட்டத்துக்குள்ள வரும்? இல்ஹார். அதனால என்ன செய்யணும் அதை? ஓகே. அடுத்து அலிஃப். சரி ஓகே, சுருக்கமா தான். அதுக்கு அடுத்து பா. பா என்ன எழுத்து? எக்லாப் எழுத்து. என்ன செய்யணும்? ஏதாவது குத்து மதிப்பா சொல்றாரு. தெரிஞ்சுன்னா தெரிஞ்சு, இல்லைன்னா தெரியல. குத்து மதிப்பா பாடம் சொல்லாரு. சரி, அங்க இருக்கிறது அடுத்து சொல்லணும். அப்புறம் என்ன செய்வாங்களாமா? பா வந்து என்ன செய்யணும்? எதை மாற்றி வரணும்? நீ அமைதியா தெரியல, சும்மா அழுத்தி சொல்லணுமா? எனக்கு அடுத்து அடுத்து தா என்ன அடுத்து? சா என்ன அடுத்து? ஜீம் என்ன அடுத்து? தால் லால். சத்தமா சொல்லு. ரா. சரி, இக்லாம். ரா இக்லாபா? ரா ரே ரே சொல்லுவாங்கல்ல, ரா. இதுதான் பிகைரி உன்னா. மனசுல ஆழமா இருக்கணும். எந்த அப்பதான் நீ குர்ஆன் ஸ்பீடா ஓதுறப்ப இந்த எழுத்து இதுன்னு தெரிஞ்சுதான் ஓத முடியும். நீ ராங்கும் போது இவ்வளவு நேரம் வச்சுன்னா எப்படி நீ வாசிப்ப? தால் தால் ரா. சா என்னது? சா. சீன் ஷீன் ஷாட் பால் தா போ ஃபா காஃப் லாம். என்ன இதெல்லாம் என்ன வரும்? லாம். இதெல்லாம் பிலாவுனா. மைண்ட ஃபுல்லா உள்ள கொண்டு வா. அந்த எழுத்து என்னன்னு அப்படியே ஆழமா தெரியணும். புதுப்பாடம் போக முடியாது போல நீ பதில் சொல்ல பார்த்தா. மீம். இதெல்லாம் மீம் என்ன சட்டம்? இதெல்லாம் தீர்வுனா. ஓகே. நூன். பீகுன்னா. வாவ். இதுதான் பீகுன்னா. ஹா. இதுஹா. ஹம்சா. யா. யா. இதுதான் பீகு. சரி ஓகே. என்ன இது? அந்தந்த எழுத்து என்னன்னு அப்படியே உடனே வரணும். அப்பதான் வாசிக்க வரணும். திரும்ப இதை மொத்தமாவே கேட்பேன். இதுக்கு மொத்தமா பிரிச்சு விட்டு தானே கேட்கிறேன். மொத்தமா கேட்பேன். அலிஃப் பா. இல்லைன்னா எக்ஸாம் நாளைக்கு அலிஃப் வந்து யா வரைக்கும் போட்டு அது கீழே என்னென்ன சட்டம் எழுதுங்கன்ற அலிஃப் டு யா வரிசையா எழுதுன்னு சொல்லிடுவேன். அலிஃப் இல்ஹா அதாவது ஹம்சா இல்ஹா. பா இக்லா. தா இஃபா. சா இஃபா. ஜீம் இஃபா. தால் இஃபா. தால் இஃபா. ரா இதகம் பிலாகுன்னா. ஜா இஃபா. இப்படி வரிசையா என்னென்ன எழுத்து என்னன்னு தெரியணும். எல்லாருக்கும் என்ன சொன்னா அழுத்தி சொல்லணும். சும்மா ஏதாவது குத்து மதிப்பா சொல்லக்கூடாது. சரி ஓகே. எல்லா பாட்டும் நல்லா படிச்சீங்க. இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம படிச்ச சட்டத்திற்கு மொத்த சட்டத்தின் பெயர் என்ன? அஹ்காம் நூனே சாக்கின் தன்மை. சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மையினுடைய சட்டங்களை பார்த்தோம். அரபி எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மைக்கு பின்னாடி அரபி எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வந்தாலும் அது ஏதாவது ஒரு சட்டம் கண்டிப்பா இருக்கும். நாங்க ஏதாவது ஒன்று என்னன்னா இல்ஹார் இல்ஹார் இக்லாப். கவனம் இங்க இருக்கணும். இப்படி எப்படி ஒரு செகண்ட் அப்படியே மாறிக்க. சரி ஓகே. இப்ப நூனே சாக்கி தன்மை சட்டம் படிச்சு முடிச்சிடுமா? இப்ப மீமே சாக்கி சட்டத்தை படிக்க போறோம். என்ன சட்டம்? அஹ்காமுல் மீமி சாக்கினா. அஹ்காமுல் சுக்கூன் செய்யப்பட்ட மீமின் சட்டங்கள். ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? ஃபர்ஸ்ட் பாடம் வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்மையின் சட்டங்கள் படிச்சாச்சு.
இது ரெண்டாவது பாடம். அதுல 4 விஷயம் வந்துச்சு. அதுல ஒண்ணுல 2 வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப அஹ்காமுல் மீமிஸ் சாக்கினா. இப்ப என்ன பாடம் படிக்க போறோம்? அஹ்காம் மீமிஸ் சாக்கினா. 10ஆம் பாடம். அஹ்காம் மீமிஸ் சாக்கினா. சரி. இதுக்குள்ள எத்தனை சட்டம் இருக்குன்னா 3 சட்டங்கள் இருக்கு. இதுக்குள்ள எத்தனை சட்டம் இருக்கு? 3 சட்டங்கள். இதுதான் இஹ்பா இத்ஹார். அப்படின்னா மீமே சாக்கினுக்கு பின்னாடி சில எழுத்து வந்தா இதுகாமா இருக்கும், அல்லது இஹ்பாவா இருக்கும், அல்லது இத்ஹாரா இருக்கும். மீம்ன்ற ஒரு சுக்குன், மீம் இருக்கு, அதுக்கு சுக்குன் இருக்கு. அதுக்கு பின்னாடி எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? அது வந்து 3 சட்டங்களுக்குள்ள இருக்கும். ஒண்ணு இதுகாம், இன்னொன்னு இஹ்பா, இன்னொன்னு இத்ஹார். சொல்லுங்க, ஒரு சட்டம் என்னது? இதுகாம், இஹ்பா, இத்ஹார். சரி, இதுகாம்னா இணைத்தல், இஹ்பானா மறைத்தல், இத்ஹார்னா வெளியாக்குதல். அப்பனா சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி உள்ளதுல 3 வகை. ஒன்று இணைக்கணும், அல்லது மறைக்கணும், அல்லது வெளியாக்கணும். இந்த 3க்குள்ள வரும். சரியா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்க போறோம். இதுதான் சரியா? இணைக்கிறத பார்க்க போறோம். இதுதான் என்பது அஹ்காம் மீம்ல இதுவாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுலாம், அது மூணே சாக்கின் இதுலாம், இது மீமே சாக்கின் இதுலாம். புரியுதா? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னாடி வர்றது அதுல ஒரு இதுலாம் சட்டம் இருக்கு. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி வர்றதுல ஒரு இதுலாம் இருக்கு. சரியா? அந்த இதுலாம் என்பது அப்படின்னா மீமே சாக்கின் அந்த இதுலாம் என்பது சுக்குன் செய்யப்பட்ட மீமை அடுத்து சுக்கூன் இருக்கும் ஒரு மீமுக்கு அதுக்கு அடுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருக்கும் அதுக்கு அடுத்து. அப்படின்னா ஒரே வார்த்தையில சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அதுக்கு அடுத்து ஒரு எழுத்து இருக்கும்ல, அது கிடையாது. அது என்னது? கிடையாது. ஒரு வார்த்தையினுடைய முடிவுல மீம், அதுக்கு அடுத்த வார்த்தையில மீம் இருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்த வார்த்தையில மீம் இருந்தா சுக்கூன் செய்யப்பட்ட மீமை அடைத்து இன்னும் ஒரு மீம் வந்தால் அந்த மீமுடன் சுக்குன் செய்யப்பட்ட மீனை இணைத்து உதாரணமாக ஷத்து செய்து குன்னாவுடன் ஓதுவதாகும். உதாரணத்துக்கு குன்னா என்பது மூக்கின் அடிப்படையில் இருந்து வெளியே வருகிற சத்தம் தான் குன்னா. அதை நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப சுக்குன் உள்ள மீம் நல்லா பாரு, கவனி. சுக்குன் உள்ள மீம், அந்த மீமுக்கு அடுத்த வார்த்தையில சுக்குன் உள்ள மீம். அடுத்த வார்த்தையில என்னது? சுக்குன் உள்ள மீம். அப்படின்னா இந்த மீமை இந்த மீமோட என்ன செய்யணும்? இணைக்கணும். இணைச்சு ராகத்தோட சொல்லணும். இணைக்கிறதுனா என்ன? அந்த மீமுக்கு சத்து செஞ்சிடணும். அந்த மீமுக்கு என்னது? சத்து வச்சிடணும். நீங்க ஒருவேளை சத்து இல்லைனாலும் என்ன செய்யணும்? சத்து வச்சு தான் படிக்கணும். உதாரணத்துக்கு பாரு, அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். மாஷா அல்லாஹ், வல்லாஹ், பரவாயில்ல. அந்த இதுல 2-3 மைனஸ் வந்துச்சுன்னா இப்போ ஒரு பிளஸ் ஆகிட்டேன். பார்த்தியா? உடனே ஒரு வல்லாஹு அன்பதகும் மினல் அர்தி நபாதா. இப்ப அத்அமஹும், அத்அமஹும் இருக்கா? அலிஃப் தா அத் அம ஐன் அ மிம் மா. அத்அம ஹே மீம் பிஸ்ஹும். அத்அமஹும் இருக்கா? அதுக்கு அடுத்து மின் ஜூ மீம் நூன் இருக்கா? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்த ஒரு மீம் இருக்கா? ஒரே வார்த்தையில் இல்ல, அடுத்த வார்த்தையில் மீம் இருக்கா? இப்ப சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் மீம் வந்தால் என்ன செய்யணும்? இணைக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? சத்தி செய்ய வேண்டும், ராகமாக படிக்க வேண்டும். அத்அமஹும் மின் ஜூ, அத்அமஹும் மின் ஜூ. அதனால இங்க ராகம் வருது. புரியுதா? அத்அமஹும் மின் ஜூ. இனிமேல் மீமை சாக்கினுக்கு பின்னால் மீம் வந்தால் என்ன செய்யணும்? சத்தி செய்து ராகத்துடன் படிக்க வேண்டும். மீமை சாக்கினுக்கு பின்னால் மீம் வந்தால் நல்லா கவனிங்க, நல்ல மனசுபதி. மீமை சாக்கினுக்கு பின்னால் மீமை சாக்கினாங்க மீமுக்கு சுக்குன், சுக்குன் செய்யப்பட்ட மீம். மீமே சாக்கினுக்கு பின்னால் மீம் வந்தா, மீமே சாக்கினுக்கு பின்னால் மீம் வந்தா, 2 மீம் ஒரு இடத்துல 2 வார்த்தையா வந்தா, 2 மீம் ஒரு இடத்துல 2 வார்த்தையா வந்தா,
இதுல கடைசி வார்த்தை மீம், அடுத்த வார்த்தையில ஃபர்ஸ்ட் வார்த்தை மீம். இப்படி வரும்போது இணைத்து ராகத்துடன் சத்து செய்து படிக்க வேண்டும். இணைத்து ராகத்துடன் சத்து செய்து படிக்க வேண்டும். சரியா? இதுக்கு நாளைக்கு எக்ஸாம் எல்லாரும் 2 உதாரணம் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாரும் 2 உதாரணம் குர்ஆன்ல எந்த பக்கத்துல வேணாலும் சரி கண்டுபிடிச்சு சொல்லணும். புரியுதா? அது யாருக்கு வந்ததுன்னு கேட்பேன். சரியா? அடுத்து பாரு இஹ்பா. மீமே சாக்கினுக்கு எத்தனை சட்டம் படிச்சிருக்கோம்? மீமே சாக்கினுக்கு பின்னாடி மொத்தம் எத்தனை சட்டம்? 3 சட்டம். அதுல ஒரு சட்டம் படிச்சிருக்கோமா? அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? இதுகாம் மீம். மீமே சாக்கின் உள்ள இதுகாம். சுபர் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்த வார்த்தையில மீம்ல இணைக்கணும், ராகங்களும் சத்தும் செய்யணும். இந்த 3 அதுதான் அத்அமஹும் மின் ஜூ'. சரியா? அடுத்து பார்த்தா இஹ்பா. அடுத்து பார்த்தா என்னது? இஹ்பா. சுகூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் பா என்ற ஒரு எழுத்து வந்தால், பா என்ற ஒரு எழுத்து வந்தால் சுகூன் செய்யப்பட்ட மீமை பாதியாக மறைத்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா மறைச்சிடணும். ஃபுல்லா மறைச்சு ஓதணும். அப்படியே அடுத்த செஞ்சு போயிடுவோம். இங்க எப்படின்னா பாதியா மறைச்சு ஓதணும். பாதியா மறைச்சு ஓதணும். எதை பாதியா மறைக்கணும்? மீம பாதியாக மறைக்கணும். மீம் என்ன செய்யணும்? சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா, அந்த மீமுக்கு அடுத்த வார்த்தையா பா வருதா? இப்படி பா வந்தா சுக்குன் செய்யப்பட்ட மீம். கற்பனையில என்ன வரணும்? சுக்குன் செய்யப்பட்ட மீம் கற்பனைக்கு வரும். கற்பனையில என்ன வரணும்? சுக்குன் செய்யப்பட்ட மீம். அதுக்கு அடுத்த வார்த்தையில என்ன வருது? பா. அப்ப என்ன செய்யணும்? அந்த மீம அப்படியே பாதியா மறைச்சு ராகத்தோட படிக்கணும். உதாரணம் படிக்கும்போது தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். மீம் சவுண்ட் வருது, பா சவுண்ட் வருது. ஃபுல்லா மீம் சவுண்ட் வராம மீமியே பாதியா. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின். அது என்னது? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். ஏதாவது பூச்சி நோண்டு கவனி. அதுக்கடுத்து கலங்களை என்ன கேட்டால் நீ இது பண்ணு, கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் வராத, அடுத்து சொல்லணும்னு சொல்லு. சரியா? ஓகேவா? நமக்கு பாடம் வரணும்னா நம்ம கவனமா கேட்கணும். சரியா? நீ நல்லா கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இங்க பாம்பு வந்தா கூட தெரியக்கூடாது. நல்ல பாடத்தை கவனிச்சிருந்தா பாம்பே பக்கத்துல வந்தாலும் தெரியக்கூடாது. கேட்கிற கவனிச்சு வருது அப்படிலாம் பெருசா இருக்க முடியல. அதப்பாரு கவனம் இங்க இருந்துச்சுன்னா அப்படித்தானே இருக்கும். கவனம் ஃபுல்லா இங்க ஒரு புது படத்தை தான் நடத்துறேன். இது இந்த பூச்சி கழிச்சு நமக்கு இவ்வளவு சனிக்குமா, செத்து போயிடுமா? பாடத்தை கவனிமா. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். சுத்தம் செய்யப்பட்ட மீம் இருக்கா, அதுக்கடுத்து பா இருக்கா. இப்ப இது என்னது? மீமே சாக்கின் இஹ்பா சட்டம். இது என்னது? மீமே சாக்கின் இஹ்பா. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி மீமே வந்தா அது என்ன? மீமே சாக்கின் இதுகாம். இது மீமே சாக்கின் இஹ்பா. மீமே சாக்கின் இஹ்பா. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் பா என்ற எழுத்து வந்தால் ஒரே வார்த்தையில் இல்ல, 2வது வார்த்தையில் அதே நல்ல சுக்குன் செய்யப்பட்ட மீம் ஒரு வார்த்தையின் கடைசியில இருந்து அடுத்த வார்த்தையினுடைய முதல் லெட்டர் பா இருந்துச்சுன்னா அந்த மீமை பாதியா மாத்தி என்ன செய்யணும்? பாதியா மீமை மறைச்சு ராகத்துடன் படிக்க வேண்டும். இதுல பாருங்க மீம் சுக்குன் செய்யப்பட்ட அடுத்து இஹ்பாவில் இருந்து பா வந்திருக்கிறது. எனவே இஹ்பாவுடைய சட்டத்தின்படி, அதாவது மீமே சாக்கின் இஹ்பா சட்டத்தின்படி சுக்குன் செய்யப்பட்ட மீமை பாதியாக மறைத்து ஓத வேண்டும். சரி, அஹ்காமும் மீமே சாக்கின் அப்படித்தானே? அஹ்காம் மீம் சாக்கின் சுக்குன் செய்யப்பட்ட மீம். இதுல எத்தனை சட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 3. ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன? இதுதான். அது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி என்ன எழுத்து வரணும்? மீம். அப்ப வந்து என்ன செய்யணும்? குன்னா செய்யணும், இணைக்கணும், சத்து செய்யணும். சரி, அடுத்து என்ன? அடுத்த சட்டம் என்ன? இஹ்பா. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி என்ன எழுத்து வந்தா? பா வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? பாதியா மீம மறைச்சு ஒன்னா செஞ்சு ஓதணும். இது தவிர மற்ற எல்லா இடமும் இல்ஹார். அஹ்காம் மீம் சாக்கின் இல்ஹார்.
இது என்னது? எல்லாமே மீமே சாக்கியதுக்கு பின்னாடி இதை தவிர எந்த லெட்டர்ஸ் வந்தாலும், இதை தவிர்த்து எந்த லெட்டர் வந்தாலும் எப்படிதான் படிக்கணும்? வெளிப்படுத்தி உள்ளபடி அப்படியே படிச்சிடணும். இப்ப பாரு, இல்ஹார் என்பது கீழ இருந்து 2வது வரி, 11ஆம் பக்கம் கீழ இருந்து 2வது வரி. இல்ஹார் என்பது சுகூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு மேலே கூறப்பட்ட பா மீம் அல்லாத ஏனைய என்ன தெரியுமா? மற்ற இது அல்லாத 26 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்கூன் செய்யப்பட்ட மீனை எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே வெளியாக்கி ஓத வேண்டும். நீங்க புதுப்பாடம் சொல்லல, அன்னைக்கு ஒரு புதுப்பாடம் இருக்குல்ல, புதுப்பாடம் தான் பார்த்துருக்கியா? சரி, நேற்று காசு பழையவாறு பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு ஒரு காசு பழையவாறு பார்த்து அரசு பழையவாறு சொல்லி போய்க்காங்க. அது வரைக்கும் இங்கதான் இருக்கும். சரியா? ஓகே, சரி. இப்ப என்னது? அது அல்லாம பா மீம் பா இதை தவிர அந்த எந்த எழுத்து வந்தாலும் அது அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம எப்படி இருக்கோ அப்படி படிச்சிடணும். இல்ஹாருடைய எழுத்துக்கள் அப்படின்னா எத்தனை எழுத்து? 26. இல்ஹாருடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 26. அரபி லெட்டர்ஸ் மொத்தம் எத்தனை? 28. கரெக்டா? 26 28 கரெக்டா? சரி, அங்க போட்டுருக்கோம் கரெக்டா இல்ல பாத்துருக்கீங்க? சார் இல்ல மிஸ்டர், அங்க 26 லெட்டர், இந்த லெட்டர் 28. சரி, ஓகே. இப்ப பாரு, அந்த லெட்டர் ஒண்ணு அலிஃப். அலிஃப் இருக்கா? அதுக்கு ஹம்சா இருக்கா? தா தா ஜீம் ஹா ஹா தால் லால் ரா ஸா சீன் ஷீன் ஷா லா தா லா ஐன் ரைன் ஃபா காஃப் காஃப் லாம் நூன் வாவ் ஹா யா. எத்தனை எண்ணு பார்க்கலாம்? ஏன் 27 26 போட்டீங்க? ஏன் 27 போட்டாங்க? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? அலிஃப் ஹம்சாவும் ஒண்ணுதான். சரியா? அலிஃப் ஹம்சாவும் ஒண்ணுதான். அதாவது நீட்டுவதற்காக வந்தால் அதுக்கு பேர் என்னது? அலிஃப். பே அலிஃப் ஜபர் பா, தே அலிஃப் ஜபர் தா, அது பா அலிஃப் ஃபதஹ் பா, தா அலிஃப் ஃபதஹ் தா சா. அப்படி வந்தா என்ன சொல்லணும்? அலிஃப்னு சொல்லணும். சரியா? அதுக்கு அப்படி வந்தா அதுக்கு பேர் என்னது? அலிஃப். அல்ஹம்துன்னு ஆரம்பத்துல வருதுல, அப்படி வந்தா அதுக்கு பேர் என்னது? ஹம்சா. அலிஃப் அல்ஹம்துன்னு ஆரம்பிக்கல, அந்த அதுக்கு பேர் அலிஃப்னு சொல்லக்கூடாது. அதை என்ன சொல்லணும்? ஹம்சா. அலிஃபுக்கு பத்தகு கசரு லம்மு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு ஹம்சா. சரியா? ஓகேவா? இது தஜ்வீத் சட்டத்தின் அடிப்படையில் உள்ளது. ஓகேவா? சரி, லைவ் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது தப்பா இருந்தா சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது இதுக்கு உதாரணம் பார்ப்போமா? வல்லதீன ஹும் பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா வல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. அப்படியே வரிசையா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அலம் தர கைஃப, அங்க அலம் தரன்னு சொன்னா அது என்னது? தப்பு. புரிஞ்சுக்க. எல்லாத்துக்கும் ரூல் இருக்கு. புரியுதா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எல்லாத்துக்கும் ரூல் இருக்கு. அலம் தரன்னு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுது, அதுக்கு காரணம் இருக்கு. சும்மா ஒன்று அலம் தரன்னு சொல்ல, மீமி சாக்கியருக்கு பின்னால் 2 அல்லாத 26 எழுத்துக்கள் ஒரு எழுத்து வந்திருக்கிறதுனால உள்ளதை உள்ளபடி சொல்லணும். புரியுதா? அதனாலதான் அலம் தர கைஃப. அலம் தர அப்படின்னு நினைச்சுக்கூடாது, சொல்லக்கூடாது. அலம் தர கைஃப. இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். இயாபஹும் சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா? அதுக்கு அடுத்து சாக்கா. அதான் நீங்க என்ன செய்யணும்? இருப்பதை இருக்கிற மாதிரி சொல்லணும். யோசிக்கிற நீ ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன். இங்க ரப்பியும் சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா? அதுக்கு அடுத்து ஜீம் இருக்கா? இருக்கிற ரப்பியும் ஜன்னா அப்படின்னு போயிடும். சரி,
وما أرسلوا عليهم حافظين عليهم حافظين இங்க ஒண்ணும் இல்லை எப்பயும் போல வெளிப்படுத்தி போயிட்டே இருக்க வேண்டியதான் உலாயிக ஹும் கைருல் பரியா ஹும் கைருல் பரியா சொல்லலாமா சட்டமா வந்துக்க அப்பப்ப தப்பு நல்லா தான் வாசிக்கிறேன் இவர் எதுக்கு தேவையில்லாம் தப்புன்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சிருக்கல இப்ப இதுதான் காரணம் சரியா அங்க மீமே சாக்கியதுக்கு பின்னால் ஹா என்பது இரண்டு எழுத்து அல்லாது என்னது மீன்பா அல்லாத எழுத்து வந்திருக்கிறதா இங்க என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஹும் கைருல் பரியா லகும் தீனுக்கும் வலியதி லகும் தீனுக்கும் வலியதி மீமே சாக்கியதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு தால் வந்திருக்கு அதனால என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் وَإِذَا غَابَتْ تَقَرُّهُمْ ذَاتَ الشِّمَالِ تَقَرُّهُم சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா அதுக்கு அடுத்து தான் இருக்கா வெளிப்படுத்தி சொல்லிடணும் ஈலாபியும் ரஹ்லத் அஷ்ஷிதா ஈலாபியும் சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா எங்க இருக்கு ஈலாபியும் கவனிச்சு கை வச்சு கவனி ரஹ்லத்தா அது சுக்குன் செய்யப்பட்ட மீம் பண்ணால் ரா அப்படினால என்ன செய்யணும் வெளிப்படுத்திடணும் فَتَقَطَّعُوا أَمْرَهُم பைனஹும் சுப்ரா பைனஹும் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு முன்னாடி ஜா வந்திருக்கு சரி இப்போ நம்ம உதாரணம் பார்த்தது எத்தனை உதாரணம் பார்த்திருக்கோம் 10 இன்னும் எத்தனை இருக்குது 26ல 16 16ஐயும் கண்டுபிடிக்கணும் 16க்கும் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி 16 எழுத்துக்கள் இந்த 10 அல்லாத இன்னும் 16 எழுத்துக்கள்ல சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி உள்ள எழுத்தை கண்டுபிடிச்சு எழுதிட்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு பரிசு இன்ஷா அல்லாஹ் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை செய்ய இருக்கு இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணதே தெரிவிப்பாங்க அப்படின்னா நீங்க குர்ஆன் வாசிக்கிறப்ப எல்லாம் கவனிக்கணும் புரியுதா அதுக்கு தான் குர்ஆன் பார்த்து வாசி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பார்க்காம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படி என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது முழு கவனத்தை நீ அங்க வைக்கணும் ஒவ்வொரு திடீர்னு என்ன செஞ்சிருவேன் ஒரு 4 வரியை கொடுத்து இதுல இருக்கிற எல்லா சட்டத்தையும் சொல்லிடுவேன் சொல்லணும் கேட்பேன் அப்படின்னா நீ கவனம் போதிட்டு இருக்கும் போதே கேட்பேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன சட்டம் இருக்குன்னு கேட்பேன் இந்த மாதிரி சொல்ல அம்ம யதஸாஅலூன் என்ன சட்டம் கேட்பேன் இந்த மாதிரி கேட்பேன் அந்த சட்டம் ப்ராப்பரா வரும் சரியா சரி இந்த சட்டத்துல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு இந்த சட்டத்துல என்ன இருக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு ஃபா நீங்க ஃபேன் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அந்த ஃபா அல்லது வாவ் என்ற எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட மீமை நன்றாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் வெளிப்படுத்தணும் தான் குறிப்பா இந்த பாவும் வாவும் வந்தா நல்லா வெளிப்படுத்திடணும் என்னது மொழியா சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க தானே மதிப்பா சொல்ற அல்லாஹ் அக்பர் வலக்கும் ஃபில் அர்த் வலக்கும் ஃபில் அர்த் வலக்கும் காஃப் மீம் இருக்கா அதுக்கு ஃபா இருக்கா இப்போ இங்க என்னது வலக்கும் ஃபில் அர்த் ஒரு சின்னதா கூட என்ன செய்யக்கூடாது மறைக்கூடாது மீம் பகிரங்கமா தெரியணும் வலக்கும் ஃபில் அர்த் என்ன சொன்னோம் வலக்கும் ஃபில் அர்த் அடுத்து பாரு வமின் ஆபாஇஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ வமின் ஆபாஇஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா ஆபாஇஹிம் கடைசில இருக்கா இல்லையா சத்தமா சொல்லுங்கடா இருக்கா இல்லையா அதுக்கு அடுத்ததுக்கு வாவு இருக்கா இங்க என்ன செய்யணும் மீம நல்லா வெளிப்படுத்தணும் தான் அதுவும் நல்ல வமி ஆபாஇஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ ஓகேவா இந்த எல்லா சட்டத்தையும் கேட்பேன் சரி அடுத்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த சட்டம் தான் திரும்ப வந்திருக்கு சரியா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சட்டம் தான் ப்ராப்பரா சும்மா நான் சொல்லி தந்தேன் புத்தகம் இல்லாம சொல்லி தந்தேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சட்டம் தான் நீ மட்டும் தான் புது பையன் நல்லா தெரிஞ்சுக்க சத்து செய்யப்பட்ட மீன் மற்றும் நூனின் சட்டங்கள் சத்து செய்யப்பட்ட மீன் மற்றும் நூனின் சட்டங்கள் அஹ்காம் மீன் வன்னூனுல் முஷத்ததா அஹ்காமுல் மீன் வன்னூன் முஷத்ததா சரியா நூன் அல்லது மீன் சத்து செய்யப்பட்டு வந்தால்
2 விரல் அளவு உன்னார் செய்து ஓத வேண்டும். சத்து செய்யப்பட்ட நூன் அல்லது மீம் வந்தால் 2 விரல் அளவு அப்படின்னா 2 செகண்ட் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க. அந்த அளவுக்கு உன்னார் செய்து ஓத வேண்டும். சரியா? சத்து செய்யப்பட்ட நூனுக்கு உதாரணம் மினல் ஜின்னதி வன்னாஸ் சொல்றோமா? ஏன் அந்த ராகமா சொல்றோம் யோசிச்சியா? சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கு காரணம் இதுதான். அதுல இருந்து சத்து செய்யப்பட்ட நூன் மீமின் சட்டங்கள்ல சத்துள்ள நூன் வந்தாலே என்ன செய்யணும்? ராகமாக படிக்க வேண்டும். அந்த ராகம் 2 அலிஃப் அளவு, அதாவது 2 செகண்ட் அளவு அல்லது 2 விரல் அளவு. மினல் ஜின்னதி ஜின்னதி அந்த செகண்ட்ஸ். ஓகேவா? மினல் ஜின்னதி வன்னாஸ் ஒன் அப்படி போகக்கூடாது. 5 போயிடுச்சு. 1 3 போயிடுச்சு. 1 அந்த அளவுக்கு போகும். ஓகேயா? சரியா? அடுத்து பாரு, சத்து செய்யப்பட்ட மீமுக்கு உதாரணம் அம்ம யதசாஅலூன். அம்ம யதசாஅலூன். இதான் நூன் முஷத்ததா மீம் முஷத்ததா. சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீம். நூன் முஷத்ததா மீம் முஷத்ததா. சத்து செய்யப்பட்ட நூன் வந்தால் 2 அலிஃப் அளவு உன்னா செய்ய வேண்டும், ராக வரணும். சத்து செய்யப்பட்ட மீம் வந்தால் 2 அலிஃப் அளவு, 2 விரல் அளவு, 2 நொடி அளவு ராகம் வர வேண்டும். சரியா? சரி, கடைசியில சத்து செய்யப்பட்ட நூன் ஒரு வார்த்தையில கடைசியில வருதுன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா அழுத்தி சொல்லணும். நல்லா அழுத்தி சொல்லணும். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன. இப்போ இங்க நிப்பாட்டணும் வச்சுக்கேன். ஃபீ புயூதிகுன்ன சத்துள்ள நூன் இருக்கா? அங்க நிப்பாட்டா வகர்ன ஃபீ புயூதிகுன்ன. 2 3 இன்னும் வர மாதிரி இருக்கும். 2 3 இன்னும் வர மாதிரி. 2க்கு மேற்பட்ட இன்னும் ஒன்னோட நிப்பாட்டக்கூடாது. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன. ஓகேவா? சரி, இது வரைக்கும் உள்ள சட்டங்கள் 13 பக்கங்கள். சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் படிச்சுட்டோம் ரீகால் பண்ணுவோம். நூனை சாக்கி தன்மீன், அதுல மொத்தம் 4 சட்டங்கள். இல்ஹா, இஃபா, இத்காம், இக்லாப். இக்லாப். அதுக்கடுத்து மீமே சாக்கின்ல என்ன இருக்கு? இத்காம், இஃபா, இல்ஹா. அதுக்கடுத்து நூன் முஷத்ததா, மீம் முஷத்ததா. விதிவிலக்குகள் சில சட்டங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த 13 பக்கத்தையும் நல்லா வாட்சி பார்த்தீங்க. இந்த 13 பக்கத்துல உள்ளதுல இனி நீ குர்ஆன் ஓதும்போது தப்பு வந்தால் அது என்னது? மெயின் மிஸ்டேக், சாதா மிஸ்டேக். அலம் தர நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், அது என்ன தப்பு? மெயின் மிஸ்டேக். மீம் சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி தாவதா என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அலம் தர நீ சொன்னேன்னா என்னது? மெயின் மிஸ்டேக். அலம் தர. சரியா? அலம் தர. இந்த மாதிரி கவனிச்சு ஒவ்வொரு சூறாவையும் இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ண எல்லா சூறாவையும் வாசிங்க. இந்த சட்டங்கள் என்ன இருக்குன்னு ஒரு சின்ன குட்டி பென்சில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு பிறகு லேசா கோடு, அந்த கோடு உனக்கு மட்டும் தான் தெரியணும். அப்படியே அழுத்தி இதை கிளிக்க கூடாது, குரானை கிளிக்க கூடாது. சரியா? லேசா சின்ன சின்ன நீ எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறன்னு தெரியற மாதிரி அப்படியே 2 நாள் நம்ம கை பட்டாலே அது அழிஞ்சிடணும். அந்த அளவுக்கு ரொம்ப லேசா ஒரு பென்சில் வச்சுட்டு அப்படியே வாசிக்கணும். நம்ம படிச்சதா சட்டம் இருக்கா, நம்ம படிச்சதா சட்டம் இருக்கா அப்படின்னு. ஏதாவது ஒரு சூறா சொல்லுங்க, நம்ம படிச்ச என்ன சட்டம் இருக்குன்னு அந்த சூறாவை பார்ப்போம். எல்லாரும் அப்பாமான சூறாவா இருக்கணும். ஃபஜ்ர் எல்லாம் பார்ப்போம். அதுதான் அடிக்க பார்க்குறேன். அல்லது ஷம்ஸ் லைல் பார்ப்போமா? லைல் பார்ப்போமா? குர்ஆன் எடுங்க டக்குன்னு. 1 2 3 4 5. சீக்கிரம். எனக்கும் ஒரு குர்ஆன் இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். வலது பக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அமத்துல்லா வாசிக்கணும். வாசிங்க அமத்துல்லா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم.
92வது அத்தியாயம் 21 வசனங்கள். 92வது அத்தியாயம் 21 வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முக்கியமா வரப்போகுது. வல்லைலி இதா யக்ஷா. இது வரைக்கும் நம்ம படிச்ச எந்த சட்டமும் இதுல இல்லை. வன்னஹாரி இதா தஜல்லா. நூன் முஷத்ததா இருக்கு. அதனால 2 அலிஃப் அளவு அதை அழுத்தணும், ஒண்ணா செய்யணும். வமா خلقல் ذكر والأنثى. சுமன் செய்யப்படுறாங்க. சரி, அடுத்த 4வது வசனத்துல படி. இன்னொரு சட்டம் இருக்கு. சுக்குன் செய்யப்பட்ட மீம் இருக்கா, அதுக்கு பின்னாடி லாம் இருக்கா. இப்ப இது என்ன சட்டம்? மீமே சாக்கின் இல்ஹா. மீமே சாக்கின் மீமே சாக்கின் இல்ஹா. ஓகேவா? அடுத்த வசனத்தை இல்ஹா எது? அடுத்து அவ்வளவுதானா? அம்மா மீன் சத்ததா. சோ உனக்கு 4 மார்க்ல 2 மார்க் தான். அப்படின்னா 100க்கு 50 எடுத்துக்கிற. ஓகேயா? 50 மார்க் தான். அடுத்து ஓது. சரி, அடுத்து எத்தனை தடவை அதை ஒவ்வொன்றையும் சொல்லி தந்திருப்பேன். ரொம்ப நீட்டக்கூடாது, நீட்டணும். ஃபஸனுயஸ்ஸிருஹு லில்யுஸ்ரா. இதுல ஏதாவது சட்டம் இருக்கா? அடுத்து அம்மால ஏதாவது சட்டம் இருக்கா? என்ன சட்டம்? மீம் முஷத்ததா. சரியா? அம்மா மீம் முஷத்ததா. சரியா? அப்ப மீம் முஷத்ததா என்ன செய்யணும்? கொஞ்சம் சொல்லு. 2 அலிஃப் அளவுக்கு ராகமா சொல்லணும். அடுத்து என்ன சட்டம்? அதுலயே இன்னொரு சட்டம் இருக்கு. அதுக்கு முன்னாடி மம்பகிலன்னு சொன்னேன், அதுல என்ன சட்டம் இருக்கு? மீமா. சுபன் செய்யப்பட்ட நூலுக்கு அடுத்து பா வந்தால் எல்லாரும் கவனிக்கிறதோட நீ இன்னும் நல்லா கவனிக்கணும். ஆனா நீ பூச்சி கவனிக்க. சுபன் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னாடி பா வந்தால் என்ன செய்யணும்? சுபன் செய்யப்பட்ட நூலை மீமாக மாற்றி படிக்க வேண்டும். அந்த சட்டத்துக்கு பேர் என்ன? இத்லாப். அடுத்த நியூ وكذب بالحسنى
எந்த சட்டமும் இல்லையா? சரி. فسنيسره للعسرى லைட்டாக நீட்டு இன்னும் கொஞ்சம் ஹாவை. فسنيسره للعسرى இருக்கா? وما يغني عنه ماله إذا ترضى தரத்தா. استريحا தஜ்வீதா பாடம் சொல்லு. தஜ்வீதா வரும். அடுத்து நீ ஒரு பாடம் கவனிமா. குரான் வசனத்தை கவனிமா. கைவிமா. இன்னாலில்லா. ஓகே, அடுத்து ஓகே, அடுத்து மொத்தம் எத்தனை சட்டம் இருக்கு இதுக்குள்ள? முதல் இன்னைக்கே சொல்லு. மொத்தம் நல்லா பார்த்து அந்த வசனம் ஃபுல்லாக பார்த்து மொத்தம் எத்தனை சட்டம் இருக்குன்னு சொல்லு. அவன் சொல்லலைன்னா நீ தான் சொல்லணும். எத்தனை சட்டம் இருக்கு? 3. எத்தனை சட்டம் இருக்கு? சுகம் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னாடி தான் இருக்கு. அதனால என்னது? இஃபா. சரி, அதுக்கடுத்து நாரமும் தனம்தா தன்மைக்கு பின்னாடி தாவும் இருக்கு. அது இஃபா. சுகம் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி நூல் வந்திருக்கு. சுகம் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னாடி நூல் வந்திருக்கிறார். என்ன செய்யணும்? மீமே சாக்கி இல்லதா வெளிப்படுத்த. சோ 3 சட்டம் உள்ள வந்துருச்சு. கவனம். சரி, இப்போ மூளையில நல்ல கசக்கி வேலை செய்த மூளை கசக்கிறமா வித்தின் செகண்டுக்குள்ள பல விஷயங்கள் உங்க சிந்திச்சாதான் படிக்க முடியுது. அப்படியா இல்லையா? இது உன்னுடைய ஸ்கூலுக்கு பலன் தருமா பலன் தராத? கண்டிப்பா பலன் தரும். உன் மூளைய வேலை செய்ய வைக்குது. இத்துக்கூணு வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நீ வேடிக்கை பாருங்க. சரியா? அப்படியே உன் மூளை அப்படியே கசக்கி அப்படியே தேடுதா என்னென்ன சண்டை இருக்குன்னு. இது உன் மூளையை வேலை செய்ய வைக்குது. இதன் மூலம் முன்னாடி உனக்கு ஸ்கூல் பாடம் 2 தடவை சொன்னா புரியும்னா இப்ப எல்லாம் 1 தடவை சொன்னாலே புரியும். நல்லா கவனிச்சு பாரு. ஸ்கூல்ல ஒரு லெசன் நடத்துறாங்க அப்படின்னா முன்னாடி 2 டைம் நடத்தினா தான் உனக்கு புரியும்னா இப்ப இங்க கொஞ்ச நாள் சிலருக்கு இருந்து குரான் மனப்பாடம் அப்படின்னு சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு 1 தடவை சொன்னாலே உனக்கு புரிஞ்சிடும். இன்னொரு தடவை எப்படி சொல்றாரு அப்படிதான் புரிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும். முன்னாடி 1 தடவை சொல்லணும், இன்னொரு தடவை சார் சொல்ல மாட்டாரா, நமக்கு புரியுமே, லைட்டாக தான் புரிஞ்சுருக்கு, இன்னொரு தடவை சொன்னா புரியுமேன்றத உன்னுடைய அந்த லெசனை புரிஞ்சுக்கிற அந்த தன்மம் மாறும். தெரியுமா? அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கும். அடுத்த வருஷம் நீங்க ஒருப்பா لا يصلاها إلا الأشقى. إذا لا سكرك அப்படியே